ஹலோ ஆல், குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா காட்பாடி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோன்னா புலிகுண்டு ஹில்ஸ் அங்கே போக போகிறோம். புலிகுண்டு ஹில்ஸ் எங்கே இருக்குன்னா ஆந்திரா ஸ்டேட்டில் சித்தூர்லேருந்து 18 கிலோமீட்டரில் இருக்குது. நான் காலையிலே சென்ட்ரலில் ட்ரெயின் ஏறிட்டு வரலான்னு பார்த்தேன். பட் ஆனால் சென்ட்ரலில் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் பெரம்பூர்லேருந்து இப்போ தான் பெரம்பூரில் ஒரு 9 மணிக்கு ஏறினோம். இப்போ தான் மணி 11:30 மணி ஆகுது. காட்பாடி ஜங்ஷன் வந்தோம். இப்போ வெளியே பஸ் இருக்கும், நம்ம போயிட்டு பஸ் ஏறிட்டு அங்கேருந்து அப்படியே சித்தூர் போக வேண்டியதான். ஸோ என் கூட நான் மட்டும் இல்லை, என் கூட பகவதி வந்திருக்கேன். பகவதி ஹாய் சொல்லு. ஹாய் காய்ஸ். ஸோ அப்படியே நம்ம வெளியே போயிட்டு பஸ் ஏறிட்டு சித்தூர் போயிட்டு சித்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா நம்ம ஷேர் ஆட்டோ பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே போகலாம். சித்தூர் வந்தாச்சு. கரெக்டாக மணி 1:15 ஆச்சு. இப்போ சித்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா புலிகுண்டு போகிறதுக்கு பெண்ணுமூர், அந்த பெண்ணுமூர்ன்ற ஊருக்கு தானே பஸ் ஏறணும். ஸோ ஏறியாச்சு, இதுதான் போயிட்டுருக்கோம். பெண்ணுமூர் வந்தாச்சு. இங்கே தான் நம்மளை இறக்கி விட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம பின்னாடி போனோம். ஸோ இங்கேருந்தே நமக்கு புலிகுண்டு தெரியுது. அது வரைக்கும் பாருங்கள், அங்கே தான் போகணும். நம்ம அங்கே சித்தூர்லேருந்து பஸ் ஏறின உடனே இங்கே பெருமூரில் இறங்கினா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படியே போகலாம். டைம் இப்போவே பார்த்தீங்கன்னா மணி 2 ஆகிடுச்சு. ஏறுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 ஹவர் இல்லை 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஏறினதுக்கு அப்போ தான் தெரியும் எவ்வளோ நேரம் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலையை பார்த்தீங்கன்னா இந்த மலை சிவலிங்க வடிவத்தில் இருக்கும். இந்த மலையோட உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். இன்னும் மலை அடிவாரத்துக்கே வரல, அதுக்கே பயங்கரமாக மூச்சு வாங்குது. பெஸ்ட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வரலாம், பைக்கில் காரில் வரலாம். ஏன்னா இங்கே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோடு போட்டிருக்காங்க. முன்னாடி இங்கே ரோடு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போடல போல், பட் ஆனால் இப்போ போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மலை அடிவாரத்து வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் காரெல்லாம் பைக் கொண்டு வரலாம். இந்த மலையோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி. இப்போ நம்ம கரெக்டாக மலையோட அடிவாரத்தில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு ஏறுறதுக்கு. நம்ம அப்படியே மேலே ஏற வேண்டியதான். இப்போ தான் மலை ஏறவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாக்கில் வறண்டு போயிடுச்சு. போகிறது எப்படி இருக்குது? சேம் ஃபீல். அதே மாதிரி நீங்கள் வரும்போது வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே பக்கத்தில் சுற்றி ஒரு 2 கிலோமீட்டர் கடையே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வரும்போது கொண்டு வந்துடுறது நல்லது. இந்த ஸ்டெப்ஸ் பக்கத்தில் இருக்க கம்பிங்கெல்லாம் இருக்குல்ல, ஸோ ஆந்திரா கவர்மெண்ட்டோட டூரிசம் டிபார்ட்மெண்ட் அவங்களால இந்த கம்பிங்கெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 4 சாமி சிலைகள் இருக்குது. விநாயகர், பெருமாள், அப்புறம் அம்மன், அப்புறம் சாய்பாபா. இங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படி ஒரு 5 நிமிஷம் நம்ம உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஏற ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா January 14. இன்றைக்கி போகி அன்றைக்கி நான் வந்திருக்கேன். மற்ற நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இங்கேனா நமக்கு கூட்டம்லாம் இருக்காது. மகாசிவராத்திரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தைப்பொங்கல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்து ஊருக்காரங்களாம் சாமி கும்பிட்டு வருவாங்களா. ஸோ நாளைக்கு கொஞ்சம் கூட்டம் இருக்கும். மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக கூட்டம்லாம் இருக்காது. நார்மலாக கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. இன்னும் மேலே போனதுக்கப்புறம் இன்னும் செம்மையாக இருக்கும். நான் மேலே போய்ட்டு காட்டுறேன். இங்கே வர மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கற்களை அடுக்கி வச்சு அவங்க வேண்டிக்கிறாங்க.
ஆனால் இந்த கம்பிங்கனா இல்லைன்னா ரொம்பவே டேஞ்சர் தான். ஆந்திரா கவர்மெண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இதை வந்து அமைச்சு கொடுத்ததுக்கு. ஸோ வந்தீங்கன்னா நம்ம ரொம்பவே பார்த்து ரொம்பவே கவனமாக வந்து வரணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் இது பாருங்கள் விழ வேண்டியதான். அதோ ஒரு ரோட் தெரியுது பாருங்கள். ஸோ அந்த ரோட்டில் தான் வந்து நம்மளை இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து தான் நம்ம அப்படியே வந்து நடந்து வந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து வருது. ஸோ அப்படியே ஏறி போக வேண்டியதான். ரொம்ப நெட்டாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது வழியாக தான் நம்ம போகணும். இது பார்த்து வா. பார்த்து மேலே அடிச்சுக்கல. இந்த கம்பி இருக்கு. இந்த கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே போகலாம். பட் ஆனால் கொஞ்சம் கூட வெளிச்சமே இருக்காது. டார்ச் எடுத்துடா. இருட்டாக இருக்கு, மன்னிக்கவும். ஐயோ இங்கே வேறு வவ்வால் வேறு நல்லா கற்று. வவ்வால் இருக்குமா? ஒன்றும் இல்லை ப்ரோ, எல்லிங்க அதெல்லாம். ஓ நமக்கு டச்சே ஆகாது, மேலே இருக்கும் ப்ரோ. சரி ஓகே ஓகே ஓகே. இப்போ கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. உங்கள் வீடியோ பார்க்க இருட்டாக இருக்கும். பட் ஆனால் இதுக்கு நேராக அந்த மேலே போனால் சுத்தமாக வெளிச்சமே இருக்காது. ஓ பார்த்தீங்களா, சுத்தமாக வெளிச்சமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், செம்ம இருட்டு. சரியான இருட்டு. என் வாய்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இப்போ புகழேந்தி நண்பர் ஒருத்தர் இருக்கார். இப்போ அவர் மேலே போய் சாமி பார்த்துட்டு வந்திருக்காரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாரு. இருக்கிறாங்க ப்ரோ. மேலே எப்போ ஏறினீங்க? நான் ஒரு 20 மினிட்ஸ் தான் ப்ரோ ஆச்சு. ஏன்னா பருவதமலையே ஆல்ரெடி 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் ஏறி வந்தாச்சு. ஓ சரி ஓகே. பட் இது ஒரு த்ரில்லிங்காக தான் இருக்குது. ரெண்டு பாறை நடுவில். இப்போ பருவதமலைக்கும் உங்களுக்கு இப்போ புலிகுண்டு மலைக்கும் என்ன நீங்கள் டிஃப்ரெண்ட் நினைக்கிறீங்க? என்னன்னா இந்த பாறை நடுவில் வர்றது தான் ஒரு டிஃப்ரெண்ட். ஓகே. அந்த அளவுக்கு த்ரில்லிங்லாம் இல்லை பருவதமலை மாதிரி. பட் இது ஓகே, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பாறை நடுவில். அதாவது இந்த சென்டராக வர்றது நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் த்ரில்லிங்காக பார்க்குறீங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் யார் வந்திருக்கீங்க? நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கோம். இவங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம். ஓகே. எங்கேருந்து ப்ரோ வரீங்க? நான் காஞ்சிபுரம் பக்கத்துல தான் ப்ரோ. இதெல்லாம் இருக்கும் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாய் ப்ரோ. சேனல் மேலே வந்தாச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டில்லாம் போடாதீங்க. பிளாஸ்டிக் பாட்டில்லாம் போடாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம். கோவில் அங்கே இருக்குது. நம்ம அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே வந்தாச்சு. ஸோ இந்த சாமியை வந்து பார்த்திங்கன்னா புலிகுண்டேஸ்வரன் சொல்கிறாங்க. அது பக்கத்துலேயே வந்து ஒரு விநாயகர் ஒரு சிலை இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நந்தி சிலை. அதுக்கப்புறம் இங்கே
நவகிரகங்கள் இருக்குது. ஸோ இங்கே அதுக்கப்புறம் இங்கே ஒரு அம்மன் டெம்பிள், அப்புறம் இங்கே ஒரு ஐயப்பன் சுவாமி. வாங்க அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நம்மளும் வந்து வேண்டிக்கிட்டு ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வியூ பாருங்கள், எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது சாமி கும்பிட்டோம்ல, இது வந்து பார்த்திங்கன்னா சிவன் மலை. இப்போ இங்கே இன்னொரு மலை இருக்குது பக்கத்தில், இதுதான் வந்து அந்த பார்வதி மலை. இந்த மலையிலேருந்து இந்த பார்வதி மலைக்கு போகிறதுக்கு இரும்பாலான ஒரு வழித்தர மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. பட் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நம்ம கீழே விழுந்துருவோம். இப்போ நம்ம வாங்க அப்படியே போகலாம். இங்கே பார்த்தீங்களா எப்படி ஆடுது. கீழே காட்டுறோம் பாருங்க, உண்மையாலுமே எப்போ இருக்கும். ஸோ இந்த வழியாக போயிட்டு நம்ம இந்த மலைக்கு மேலே போகலாம். எனக்கு நல்லா பயம் தெரியுதா, நான் கீழே பார்க்கல. லைட்டாக ஆடுதுங்க. ஓகே நம்ம அப்படியே ரிட்டர்ன் போயிடலாம். இது பாருங்க, இப்படி மேலே ஏறி நம்ம அப்படியே போகலாம். அப்படியே ரிட்டர்ன் போயிடலாம். ரொம்பவே செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதி மலை இறங்கிட்டோம். மலை அடிவாரத்தில் வந்து மேலே ஏறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ஸோ கொஞ்சம் பாதி தூரம் போனோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பாலான ஒரு ஸ்டெப்ஸ் தான் வந்து வச்சுருப்பாங்க, சுத்தமாக அந்த லைட் இருக்காது. ஸோ வந்தீங்கன்னா டார்ச் எல்லாம் மொபைல் டார்ச்சே போதும், அதுலேயே நீங்கள் வந்து ஏறிடலாம். கண்டிப்பாக வந்து புலிகுண்டு மலைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தடவையாக வந்து விசிட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் புலிகுண்டு மலைக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய் சொல்லு. பாய் பாய்.